டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்ஸ் ஸ்டாண்டர்டில் பயிற்சி நம்பர் 1.1ல் பக்கம் எண் 6ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் வந்து ஒரு சில நொட்டேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஏ என்ற செட்டுக்கும் பி என்ற செட்டுக்கும் ஒரு சில நொட்டேஷன் கொடுத்துக்கிறாங்க. அந்த நொட்டேஷன் என்னன்றதை பற்றியும் இந்த சமன்பாடுகளை தீர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல இந்த W அப்படின்னா என்ன, இங்கே இருக்க N அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம். W அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்னால் 0, 1, 2 இப்படி முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்க நம்பர்ஸ். அடுத்து இங்கே இருக்கிற N அப்படின்றோம். N அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3 இப்படி வரிசையாக போயிட்டு இருக்க எண்கள் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ ஏவோட கணத்தில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, ஏவோட செட்டில் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூனா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னா எக்ஸ் வந்து ஒரு ஹோல் நம்பர், அதாவது 0லேருந்து 1, 2, 3 முடிவுலையாக போயிருக்க ஒரு நம்பர். அந்த நம்பர்லேருந்து அவங்க எக்ஸோட மதிப்பு எப்படி கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 2. எக்ஸ் லெஸ் தென் 2னா எக்ஸோட மதிப்பு 2 விட குறைவாக இருக்கும். அப்போ 2 விட குறைவான எண்கள் எது? 1, 2. அதான் இதோட நோட்டேஷனோட அர்த்தம். அப்போது ஏவோட கணம் என்னன்னா 0, 1. இதுதான் ஏவோட கணம். அடுத்து பியோட கணத்தை பார்க்க போகிறோம். பியோட கணம் என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் என்றது என்னன்னா ஒரு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னன்னா 1, 2, 3, 4 இதான் வந்து நேச்சுரல் நம்பர். அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸோட கணம், பியோட கணமானது எக்ஸோட மதிப்பில் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. 1 லெஸர் தென் எக்ஸ். 1 லெஸர் தென் எக்ஸ் அப்படின்னா 1 வந்து எக்ஸை விட குறைவானது. அப்போது எக்ஸோட மதிப்பை விட 1 வந்து குறைவு. எக்ஸோட மதிப்பு வந்து 1 விட அதிகம். 1ஓட மதிப்பு எக்ஸை விட குறைவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1க்கு குறைவான நம்பர் என்னது? 1ஐ விட குறைவான நம்பர் 0. அப்போ 0 கிடையாது. 0 ஏன்னா நேச்சுரல் நம்பரில் 0 இல்லை. அப்போது எக்ஸோட மதிப்பு என்னன்னா 1 லெஸர் தென் எக்ஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 4க்கு சமமாகவும் 1ஐ விட எக்ஸோட மதிப்பு 4க்கு சமமாக இருக்கும். இல்லைன்னா அந்த லெஸர் தென் சிம்பிள்னால 4ஐ விட குறைவாக இருக்கும். 4க்கு சமமாக இருக்கலாம், 4க்கு குறைவாக இருக்கலாம். அதாவது இப்போ 1 லெஸர் தென் எக்ஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் 4. இதுதான் வந்து பி கொடுத்த நோட்டேஷன். அதாவது எக்ஸோட மதிப்பு 1ஐ விட பெருசாக இருக்கும், 4க்கு சமமாக இருக்கும், இல்லைன்னா 4க்கு குறைவாக இருக்கும். அப்போ 4க்கு சமமாக இருக்கும், சமமாகவும் இருக்கலாம், 4ஐ விட குறைவாக. அப்போ 4க்கு சமமாக ஒரு ரொட்டேஷன் இருக்கிறதுனால நம்ம 4 எடுத்துக்கணும். அப்போது பியோட மதிப்பு என்னன்னா 1ஐ விட எக்ஸோட மதிப்பு பெருசு. ஸோ அப்போது 1ஐ விட பெரிய மதிப்பு என்னது? 2. இங்கே 3. 4க்கு சமமாகவும் இருக்கும், இல்லைன்னா லெஸர் தென் ஆர் ஈக்குவல் 4க்கு சமமாக இருக்கும். அப்போ 4க்கு சமமாக இருக்குன்றதால 4ஐயும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நோட்டேஷனுக்கான நம்ம கணத்தை நம்ம இந்த நம்பர்ஸ்லேருந்து எடுத்துட்டோம். அடுத்து சி என்ற செட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் சி என்ற செட்டை எடுத்துக்கிறோம். சி என்ற செட் என்னென்னா 3, 5. இப்போது நம்ம கொடுத்துருக்கிற இந்த 3 சமன்பாடுகளை தீர்க்க போகிறோம். இந்த 3 சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த முதல் சமன்பாட்டை எடுத்துக்கலாம். முதல் சமன்பாடு என்னன்னா ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி யூனியன் சி. பி யூனியன் சி, இந்த யூனியன்ன்றதை நீங்கள் 9ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. அடுத்து ஈக்குவல் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி யூனியன் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சி. இப்போது நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் யூனியனை, அதாவது சேர்ப்பு கணத்தை வச்சு இந்த சமன்பாட்டை நம்ம சரிபார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது 1வது சமன்பாட்டை சரிபார்க்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பி யூனியன் சி. பி யூனியன் சி அப்படின்னா முதல்ல பி என்ற கணத்தை தேடிங்க. 2, 3, 4.
அடுத்து சி என்ற கணத்தை எழுதிங்க. இது யூனியன். சி என்னன்னா 3,5. இப்போ நமக்கு யூனியன் அப்படின்னு என்னன்னா இந்த இரண்டு கணத்துல இந்த ரெண்டு செட்ல எந்த உறுப்பு காமனா இருக்கு, எந்த உறுப்பு பொதுவான உறுப்போ அந்த பொதுவான உறுப்பு தான் இதோட சேர்ப்பு கணம். எந்த பொதுவான உறுப்பு என்ன இருக்கு? 3 இருக்கு. சேர்ப்பு கணம்ன்றது இந்த ரெண்டு பொதுவான உறுப்பை ஒரு டைம் எழுதணும். ஒரு டைம் எழுதணும்னா இப்போ நமக்கு சேர்ப்பு கணம்ன்றது ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். ஆனால் இந்த ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதும் போது இந்த பொதுவான உறுப்பு 2 வாட்டி வந்துருக்குது. இந்த பொதுவான உறுப்பு 2 வாட்டி வந்ததுனால இந்த பொதுவான உறுப்பை ஒரு டைம் எழுதிக்கணும். அதாவது சேர்ப்பு கணம்ன்றதுன்னா ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும் போது அதாவது 2, 3, 4, 5. இப்போ இந்த 3 நான் ஒரு டைம் எழுதிக்கிறேன். எழுதிக்கன்னா இது ரெண்டு கணத்திலையும் பொதுவான உறுப்பு, அதனால ஒரு டைம் எழுதிக்கிறோம். இதுதான் சேர்ப்பு கணத்துக்கான விதி. அடுத்து என்னன்னா ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி யூனியன் சி. இப்போ நம்ம கொடுத்துக்கிற ஏவை எடுத்து எழுதிங்க. ஏ என்ற கணத்தை இப்போ 0, 1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2, 3, 4, 5. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா 0 வச்சு 2ஐயும் 0 வச்சு 3ஐயும் 0 வச்சு 4ஐயும் 0 வச்சு 5ஐயும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதேமாரி 1 வச்சு 2ஐயும் 1 வச்சு 3ஐயும் 1 வச்சு 4ஐயும் 1 வச்சு 5ஐயும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நமக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடி வகுப்பில் நம்ம படிச்சிருக்கோம். முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதுதான் நம்முடைய ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி யூனியன் சி. இது வந்து நம்மளோட LHS அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நம்முடைய LHS. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் பக்கம் போவோம். இந்த பக்கம் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பியும் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சியும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் சேர்க்க போறோம். அதாவது சேர்ப்பு கணம் பண்ண போறோம். இதுதான் நம்ம ஆர்ஹெச்எஸ் பண்ண போறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி அதை பண்ணுவோம். ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பினா ஏவோட வேல்யூ என்னன்னா 0, 1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி, பியோட நம்பர்னா 2, 3, 4. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்க. 0 வச்சு 2ஐயும் 0 வச்சு 3ஐயும் 0 வச்சு 4ஐயும் அடுத்து 1 வச்சு 2ஐயும் 1 வச்சு 3ஐயும் 1 வச்சு 4ஐயும் பண்ணுங்க. இப்போ 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது வந்து ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சி. ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சி. ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் 0, 1. அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் சி. சியோட மதிப்பு நமக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயே 3, 5. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5 அப்படின்ற ஒரு கணம் நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருக்கு என்னன்னா இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி யூனியன் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சி. இதுதான் நம்ம ஆர்ஹெச்எஸ் நம்ம கொடுத்துருக்குது. இப்போ இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து எழுதணும். எடுத்து எழுதிங்க. அதாவது
0,2 இது வந்து A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B யோட வேல்யூ அப்படியே எடுத்து இங்கே எழுதிங்க 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 இதான் அதோட வேல்யூ. இப்போ அடுத்து என்னன்னா யூனியன் கொடுத்துருக்காங்க, யூனியன் சிம்பிள் போட்டுங்க. அடுத்து A கார்ட்டீசியன் C நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த வேல்யூ எப்படி எடுத்து எழுதிங்க 0,3 0,5 1,3 1,5. நமக்கு யூனியன் அப்படின்னா இந்த எல்லா கணத்தையும் சேர்த்து நம்ம எழுத போகிறோம். எல்லா டேர்மையும் சேர்த்து எழுதணும்னா, ஆனால் இன்னொரு விதி ஒன்று இருக்குது. இந்த யூனியன் சேர்ப்பு கணத்தில் எந்த டேர்ம் 2 வாட்டி வந்துருதோ அந்த 2 வாட்டி வர டைம் ஒரு டைம் தான் எழுதணும். இதில் 0,2 இருக்குது, இங்கே 0,2 இல்லை, 0,3 இருக்குது, 0,3 இங்கே இருக்குது. அப்படின்னா இதை நம்ம ஒரு டைம் எழுதிக்கணும், 2 டைமுக்கு ஒரு டைம் எழுதிக்கணும். 0,4 இருக்குது, 0,4 இல்லை, 1,2 இருக்குது, 1,2 இல்லை, 1,3 இருக்குது, இங்கே 1,3 இருக்குது. அப்போ இந்த டைமையும் ஒரு டைம் எழுதிக்கணும். இங்கே 0,1,4 இருக்குது, 1,4 இல்லை, இங்கே 1,5 இருக்குது, இங்கே 1,5 இல்லை. அப்போது இது இந்த டைம் இப்போ இது இந்த ஒரு டைம் இருக்குது, இங்கேயும் ஒரு டைம் இருக்குது. அப்போ ஒரு டைம் எழுதிங்க, இங்கே ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது, ஒரு டைம் எழுதிங்க. கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா 0,2 0,3 0,4. இப்போ அப்படியே இது பண்ணால் 0,4 அடுத்து 0,ல என்ன வேல்யூ இருக்குது? இப்போ 0,5 இங்கே இருக்குது. அப்போ 0,5 அடுத்து 1, இந்த நம்பர் வர எழுதிங்க. இப்போ 1,2 இருக்குது. இப்போ 1,3 இருக்குது, 1,4 இருக்குது, 1,5 இருக்குது. அப்போ இது நம்மளுடைய RHS. இப்போ இந்த LHSையும் RHSையும் பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சமன்பாட்டை சரி பார்த்துட்டோம். LHSல் இருக்கிற மதிப்பும் RHSல் இருக்கிற மதிப்பும் ஒரே மதிப்பு தான். அப்போ இந்த சமன்பாடு சரி பார்க்கப்பட்டது. அப்போ from LHS equal to RHS, சமன்பாடு 1 சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிங்க. இப்போ இந்த ரெண்டாவது சமன்பாட்டை சரி பார்க்கறதையும் மூணாவது சமன்பாட்டை சரி பார்க்கறதையும் நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.